ஓம் சாந்தி. 24/3/2025. இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களை குளிர்விக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம் காமம் கோபத்தின் தீ அணைந்து விடுகிறது. பக்தியின் மூலம் அந்த தீ அணைவது இல்லை. கேள்வி: நினைவில் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: பாபாவின் நினைவில் அமரும் பொழுது தேகம் கூட நினைவிற்கு வரக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுதான் உழைப்பாகும். இதில்தான் தடை ஏற்படுகிறது. ஏனென்றால் அரை கல்பம் தேக உணர்வில் இருந்துள்ளீர்கள். பக்தி என்றால் தேகத்தின் நினைவு. ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தனிமையில் அல்லது அமைதியில் பாபாவின் நினைவில் இருக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு கூட்டத்தில் இருக்க முடியாது. பள்ளியில் கூட குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் தனிமையில் சென்று படிக்கிறார்கள். இதில் கூட தனிமை தேவை. நடைப்பயிற்சி செய்ய செல்கிறீர்கள் என்றால் கூட அதிலும் நினைவு யாத்திரை முக்கியமானது. படிப்பு முற்றிலும் சகஜமானது. ஏனென்றால் அரை கல்பம் மாயையின் ராஜ்யத்தில் இருந்த காரணத்தினால் நீங்கள் தேக அபிமானிகளாக ஆகிவிட்டீர்கள். முதலான எதிரி தேக உணர்வு. பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக தேகத்தை நினைவு செய்து விடுகிறீர்கள். இதனை தேகத்தின் அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. இப்பொழுது பக்தி விலகிவிட்டது. பக்தி ஷரீரத்தின் மூலம்தான் நடக்கிறது. தீர்த்த யாத்திரைகள் போன்றவற்றிற்கு ஷரீரத்தை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. தரிசனம் செய்வது, இது அதை செய்வது என்று செல்கிறது. ஷரீரம் செல்ல வேண்டியுள்ளது. இங்கே நீங்கள் நான் ஆத்மா என்று சிந்தனை செய்ய வேண்டும். நான் பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும். பக்தி மார்க்கத்தில் ஒரு பொழுதும் பாவம் அழிவது இல்லை. யாராவது வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும், நாஸ்திகர்களாகி விடுவோம் என்ற தவறான எண்ணம் இருக்கிறது. பக்தி என்பது தீ பிடித்ததை போல இருக்கிறது மற்றும் ஞானத்தில் கொழுமை இருக்கிறது. இதில் காமம் கோபத்தின் தீ அழிந்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு பாவனை வைக்கிறார்கள், உழைக்கிறார்கள், பத்ரிநாத்திற்கு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மூர்த்தியை காட்சியாக பார்த்தார்கள். பிறகு என்ன? உடனே பாவனை உருவாகி விடுகிறது. பிறகு பத்ரிநாத்தை தவிர வேறு யாருடைய நினைவும் புத்தியில் இருப்பது இல்லை. முன்பெல்லாம் நடந்தே செல்வார்கள். நான் அல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுகிறேன், காட்சிகளை ஏற்படுத்துகிறேன் என்று பாபா கூறுகிறார். மற்றபடி நான் இவைகளின் மூலம் கிடைப்பது இல்லை. நான் இல்லாமல் ஆஸ்தி கிடைக்குமா என்ன? உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்துதான் கிடைக்கும் அல்லவா? இவர்கள் அனைவரும் தேகதாரிகள். ஆஸ்தி ஒரு பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. மற்றபடி இருக்கின்ற ஜடம் அல்லது உயிருள்ள அனைத்தும் படைப்புகளாகும். படைப்பிடமிருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர் ஒரு பாபா. குமாரிகள் சங்க தோஷத்தில் இருந்து அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இந்த தூய்மையற்ற தன்மையினால் நீங்கள் முதல் இடை கடைசியில் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். நிராகாரமான பாபாதான் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். ஒரு பொழுதும் பிரம்மா படிப்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அனைவருடைய புத்தியும் சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். சிவபாபா இவர் மூலமாக கற்பிக்கிறார். தாதிகளாகிய உங்களுக்கும் கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். அவருக்கு என்ன மதிப்பளிப்பீர்கள்? நீங்கள் சிவபாபாவிற்காக திராட்சை மாம்பழம் கொண்டு வருகிறீர்கள். நான் எதையும் சாப்பிடுவது இல்லை என்று சிவபாபா கூறுகிறார். அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு. பக்தர்கள் படையல் போடுகிறார்கள் என்றால் பிறகு பங்கு வைத்து சாப்பிடுகிறார்கள். நான் சாப்பிடுகிறேனா என்ன? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து தூய்மையாக ஆக்குவதற்கு தான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். தூய்மையாக ஆகி நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். என்னுடைய தொழிலே இதுதான். சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் சொல்கிறார்கள். பிரம்மா பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்வது இல்லை. பிரம்மாவின் வாக்கியம் என்றும் சொல்வது இல்லை. இவரும் முரளி சொல்கிறார். ஆனால் எப்போதும் சிவபாபாதான் சொல்கிறார் என்றே புரிந்து கொள்ளுங்கள். எந்த குழந்தைக்காவது நன்றாக அம்பு தைக்க வேண்டும் என்றால் நானே பிரவேசமாகி விடுவேன். ஞானத்தின் அம்பு வேகமானது என்று பாடப்படுகிறது அல்லவா? அறிவியலில் கூட எவ்வளவு சக்தி இருக்கிறது. அணுகுண்டுகள் போன்றவற்றினால் எவ்வளவு வெடிச்சத்தம் ஏற்படுகிறது. நீங்கள் எவ்வளவு அமைதியில் இருக்கிறீர்கள். அறிவியலின் மீது அமைதி வெற்றி அடைகிறது. நீங்கள் இந்த உலகத்தை தூய்மையாக ஆக்குகிறீர்கள். முதலில் தங்களை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாடகப்படி தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். ஆகையால்தான் விநாசமும் நாடகத்தில் அடங்கியுள்ளது. நாடகத்தை புரிந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அது உங்களுடைய வீடு என்று பாபா கூறுகிறார். வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். இதற்காக ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு மிகவும் உழைக்க வேண்டும். இந்த நினைவு யாத்திரையில் தான் பாபா அதிக அழுத்தம் கொடுக்கிறார். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. நடக்கும் போதும் இங்கங்கு போகும் போதும் வரும்போதும் நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா? அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா? பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளவு மாலை உருட்டுகிறார்கள். ராமா ராமா என்று ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பலனும் இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை கூறுகிறார். உணவு சமையுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீநாத்தில் போக் சமைக்கிறார்கள். வாயில் துணியை கட்டிக்கொள்கிறார்கள். சிறிது கூட சப்தம் இருக்கக்கூடாது. அது பக்தி மார்க்கம். நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் இவ்வளவு போக் வைக்கிறார்கள். பிறகு அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்ன? வழிகாட்டிகளின் குடும்பம் இருக்கிறது. அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இங்கே சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு சிவபாபா படிப்பிக்கிறார் என்பதை பக்தியில் புரிந்துள்ளார்களா என்ன? சிவ புராணம் எழுதியுள்ளார்கள். ஆனால் அதில் சிவன் பார்வதி, சிவன் சங்கர் அனைத்தையும் ஒன்றாக்கி எழுதியுள்ளார்கள். அதை படிப்பதன் மூலம் ஒரு பலனும் இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். பாரதவாசிகளுக்கு ஒரு கீதை ஆகும். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது. தேவி தேவதைகளுடைய தர்ம சாஸ்திரம் ஒரு கீதை. அதில்தான் ஞானம் இருக்கிறது. ஞானம்தான் படிக்கப்படுகிறது.
நீங்கள் ஞானத்தை படிக்க வேண்டும். சண்டை போன்ற விஷயங்கள் எந்த புத்தகங்களில் இருக்கிறதோ அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நாம் யோக பலமுடையவர்கள். பிறகு உடல் பலம் உடையவர்களின் கதைகளை ஏன் கேட்க வேண்டும்? உண்மையில் உங்களுடையது சண்டை அல்ல. நீங்கள் யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மூலம் வெற்றி அடைகிறீர்கள். உங்களுடைய சண்டை 5 விகாரங்களோடு ஆகும். அவர்கள் மனிதர்களோடு சண்டையிடுகிறார்கள். நீங்கள் தங்களிடமுள்ள விகாரங்களோடு சண்டையிடுகிறீர்கள். இந்த விஷயங்களை துறவிகள் போன்றவர்கள் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு எந்த பயிற்சிகளும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. உங்களுடைய பயிற்சி ஒன்றே. உங்களுடையது யோக பலம். நினைவு பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றியடைகிறீர்கள். இந்த 5 விகாரங்கள் எதிரிகளாகும். அதிலும் கூட தேக அபிமானம் முதலாவதாகும். பாபா கூறுகிறார், நீங்கள் ஆத்மாக்கள் அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் வருகிறீர்கள், வந்து கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறீர்கள். நான் இந்த ஷரீரத்தில் அமர்ந்திருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் செல்கின்றேனா என்ன? சத்தியுகத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில் இருக்கின்றீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப சிறையில் செல்கிறீர்கள். நான் பிரவேசிக்கின்றேன். இதை தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. நாடகத்தின்படி நான் இதில் வர வேண்டி இருக்கிறது. இவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கிறேன். ஏனென்றால் என்னுடையவராக ஆகியுள்ளார் அல்லவா? தத்தெடுக்கப்படுகிறார் என்றால் எவ்வளவு நல்ல நல்ல பெயர்களை வைக்கிறார்கள். உங்களுக்கு கூட மிகவும் நல்ல நல்ல பெயர் வைத்திருக்கிறேன். செய்தி எடுத்து வருபவர் மூலம் மிகவும் அதிசயமான பெயர் பட்டியல் வந்தது. பாபாவிற்கு அனைத்து பெயர்களுமா நினைவு இருக்கிறது? பெயரோடு எந்த வேலையும் இல்லை. ஷரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகிறது அல்லவா? இப்பொழுது பாபா கூறுகிறார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக ஆகின்றோம். பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய சித்திரங்களை தான் உருவாக்குவார்கள். தேவிகளுடைய அநேக சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கிறது. மண்ணினால் சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். பிறகு இரவு உடைத்து விடுகிறார்கள். தேவிகளையும் அலங்கரித்து பூஜை செய்து பிறகு கடலில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். என்னுடைய ரூபத்தையும் உருவாக்கி படைத்து பிறகு என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுகிறார். அனைத்திலும் அதிகமாக என்னை தான் நிந்தனை செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். ஏழைகள்தான் பிறகு உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டுதான் அடைகிறார்கள். பாபாவும் கூட செல்வந்தர்களிடமிருந்து இவ்வளவை பெற்று என்ன செய்வார்? இங்கே குழந்தைகளுடைய ஒவ்வொரு துளியின் மூலம் கட்டிடங்கள் போன்றவை உருவாகின்றன. பாபா, எங்களுடைய ஒரு செங்கலையும் பயன்படுத்துங்கள். பதிலாக நமக்கு தங்கம் வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அங்கே தங்கம் அதிகம் இருக்கிறது. தங்கத்தினால் ஆன செங்கற்கள் இருக்கும். அவற்றால் தான் கட்டிடம் உருவாகும் அல்லவா? எனவே பாபா மிக அன்போடு கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நாடகம் முடிய போகிறது. பாபா ஏழை குழந்தைகளுக்கு செல்வந்தர்களாக ஆவதற்கான யுக்தியை கூறுகிறார். இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை மாற்றி விடுங்கள். இங்கே எதுவுமே இருக்க போவதில்லை. இங்கே எதை மாற்றுவீர்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காகி கிடைக்கும். பாபா எதையும் கேட்பதில்லை. அவர் வள்ளலாக இருக்கிறார். இந்த யுக்தி சொல்லப்படுகிறது. இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. எதையாவது
பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். இந்த பழைய உலகம் அழிவதற்கான நேரம். இது எதுவும் காரியத்திற்கு உதவாது. ஆகையால் பாபா கூறுகிறார், ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை திறங்கள். அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். இதுதான் முக்கியமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இரவு வகுப்பு 12/3/1968. இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறீர்கள். யஜ்யத்தில் உதவி ஒத்துழைப்பை தாய்மார்கள்தான் அதிகமாக செய்கிறார்கள். ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகிறார்கள். தாய்மார்களுக்கு வாரிசாக ஆகும் போதை அதிகமாக இருப்பது இல்லை. அவர்கள் விதை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய ஞானம் மிக சரியானது. மற்றவை பக்தி. ஆன்மீக தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கிறார். பாபாவை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பாபாவிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பார்கள். பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார், புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நேரத்தை வீணாக்காதீர்கள். சிலர் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள், சிலர் மத்தியமாக, சிலர் 3ஆம் நிலையில் என்பதை பாபா தெரிந்துள்ளார். பாபாவிடம் கேட்டீர்கள் என்றால் பாபா உடனே நீங்கள் 1ஆவதா 2ஆவதா அல்லது 3ஆம் நிலை முயற்சியாளர்களா என்று கூறிவிடுவார். யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் 3ஆம் நிலை ஆனவர்கள் நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக பாபா அப்படி சொல்வார் அல்லவா? பகவான் வந்து எந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அது பிறகு மறைந்து விடுகிறது. இது யாருக்கும் தெரியாது. நாடகத்தின் திட்டப்படி இது பக்தி மார்க்கம். இதன் மூலம் யாரும் என்னை அடைய முடியாது, யாரும் சத்யுகத்திற்கு செல்ல முடியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு போலவே யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அவ்வளவு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். யார் தங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா புரிந்து கொள்ள முடியும். தினமும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு முன்னால் வந்து அமருங்கள் என்று பாபா சொல்வார். பாபா தங்களுடைய ஸ்ரீமத்தின் படி நாங்கள் இந்த ஆஸ்தியை கண்டிப்பாக அடைவோம். தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கிளை நிலையத்தில் இருப்பவர்களுக்கும் எழுதுகிறேன். இத்தனை ஆண்டுகள் படிக்கிறீர்கள் எனும்போது யாருக்கும் படிப்பிக்க முடியவில்லை என்றால் என்னதான் படித்தீர்கள்? குழந்தைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? முழு நாளும் சேவைக்கான சிந்தனைகள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் வானப்பிரஸ்திகள் அல்லவா? வானப்பிரஸ்திகளின் ஆசிரமமும் இருக்கிறது. வானப்பிரஸ்திகளிடம் சென்று இறப்பதற்கு முன்னால் லட்சியத்தை சொல்லிவிடுங்கள். உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் என்பதை சொல்லுங்கள். தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவீர்கள். பனாரஸில் கூட நிறைய சேவை இருக்கிறது. அநேக சாதுக்கள் காசி வாசத்திற்காக அங்கே இருக்கிறார்கள். முழு நாளும் சிவ காசி கங்கா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியின் கைத்தட்டல் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் அல்லவா? சேவை செய்கிறீர்கள், படிக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், ஆஸ்தி அடைய வேண்டும்.
நாம் இப்பொழுது சிவபாபாவிடம் செல்கிறோம். இது மன்மனாபவ ஆகும். ஆனால் அநேகருக்கு நினைவு இருப்பது இல்லை. மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் நினைவாகும். நினைவுதான் நம்மை மகிழ்ச்சியில் கொண்டு வரும். அனைவரும் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலகத்தில் அமைதி இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்குமாறு பாபாவும் கூறுகிறார். ஆகையால் தான் பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு அதிக மகத்துவம் அளிக்கிறார். எங்கே சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அனைவரும் உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அநேகருக்கு பரிசும் கிடைத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அமைதியை உருவாக்கக்கூடியவர் எஜமானனாக தான் இருப்பார் அல்லவா? இவர்களுடைய ராஜ்யத்தில் உலகத்தில் அமைதி இருந்தது. ஒரு மொழி, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் இருந்தனர். அப்படிப்பட்ட உலகத்தை யார் உருவாக்கியது? அமைதியை உருவாக்கியது யார்? வெளிநாட்டினரும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்த பொழுது இது சொர்க்கமாக இருந்தது என்று புரிந்து கொள்வார்கள். உலகத்தில் அமைதி இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது. காலையில் நடைபயிற்சியில் கூட இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை கொண்டு செல்லுங்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். அதன் மூலம் அனைவருடைய காதுகளிலும் இந்த ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது விழட்டும். நரகத்தின் விநாசம் எதிரில் உள்ளது. நாடகப்படி கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது என்பதை தெரிந்துள்ளீர்கள். மிக பெரியவர்களின் அதிர்ஷ்டத்தில் இப்போது இல்லை. இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார். நாடகத்தின்படி சேவை நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. இரவு வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தவறான தொடர்பில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் தூய்மையற்றவர்களின் சேர்க்கையில் வரக்கூடாது. அமைதி பலத்தின் மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாடகத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தங்களுடைய அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றிவிட வேண்டும். வரதானம்: தந்தை மூலமாக வெற்றி எனும் திலகம் பெற்று எப்பொழுதும் நம்பிக்கைக்கு உரியவராகி உள்ளமெனும் ஆசனத்தில் அமர்பவர் ஆகுக. விளக்கம்: பாக்ய வள்ளல் தந்தை தினமும் அமிர்த வேளையில் தனது நம்பிக்கைக்குரிய குழந்தைகளுக்கு வெற்றி திலகமிடுகிறார். நம்பிக்கைக்குரிய பிராமண குழந்தைகள் ஒரு பொழுதும் கடினம், உழைப்பு எனும் வார்த்தைகள் வாயில் மட்டுமல்ல எண்ணத்திலும் கொண்டு வர முடியாது. அவர்கள் சகஜ யோகி ஆவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனமுடைந்து போகாதீர்கள். எப்பொழுதும் உள்ளமெனும் ஆசனத்தில் அமர்ந்தவராக இரக்க மனம் உள்ளவர் ஆகுங்கள். பெருமை சிறுமைகளை அழித்து விடுங்கள். ஸ்லோகன்: உலக மாற்றத்திற்கான தேதியை பற்றி யோசிக்காமல் தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை குறியுங்கள். அவ்யக்த குறிப்பு: சத்தியத்தையும் நாகரிகத்தையும் தனது கலாச்சாரமாக்கிக் கொள்ளுங்கள். தூய்மையினும் ஆளுமையுடன் நிரம்பிய கம்பீரமான ஆத்மாக்களை பண்பின் தேவி என்பார்கள். அவர்களிடம் கோபம் எனும் விகாரத்தின் தூய்மையின்மை இருக்க முடியாது. கோபத்தின் சூட்சுமமான பொறாமை, வெறுப்பு, சந்தேகம் யாவும் உள்ளிருந்தால் உள்ளிருந்தே எரிக்கும் நெருப்பாகும். வெளியில் முகம் சிவக்காது, வெளுக்காது, ஆனால் கருப்பாகும். ஆகவே இப்பொழுது கருமையினை அழித்துவிட்டு உண்மையானவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.